அருணா உமன்ஸ் வேர் அம்மாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து இப்போல்லாம் எல்லாருக்கும் எலாஸ்டிக் வச்சு பேண்ட்டு தைக்கிறாங்கல்ல, அதை மாதிரி தைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த பேண்ட்டு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து அவங்க கொடுத்த அளவு பேண்ட்டு. இதுலேயும் பார்த்திங்கன்னா கள்ளி வச்சு தைச்சிருக்காங்க. இப்போ பெரும்பாலும் அப்படி யாரும் அடிக்கிறதில்ல, ஆனால் அவங்க எனக்கு கள்ளி வச்சே வேணும்னு இருக்காங்க. இந்த கள்ளி வைக்கிறதும் எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களோட பேண்ட்டு உயரம் எவ்வளவுன்னு பார்த்துட்டு பேண்ட்டை போட்டோம் அப்படியும் பண்ணலாம். அளவு பேண்ட்டு வச்சு அளந்தும் தைக்கலாம். இங்கிட்ட எடுக்கக்கூடாது அளவு, இந்த நேர் பக்கம் உள்ளது தான் எடுக்கணும். உயரம் வந்து 40 இன்ச்சுக்கு கொஞ்சம் 2 கோடு கம்மியாக இருக்குது. நம்ம 40ன்னு வச்சுக்கலாம். உயரம் 40. அப்போது என்ன செய்யணும், இது உயரம் 40. அவங்களோட சுற்றளவு எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு சுற்றளவை இதை எடுக்கக்கூடாது. இந்த பக்கம் எண்டில் கீழே வந்து நம்ம வந்து சாதா பேண்டுகளுக்கு தனியாக வந்து 9 இன்ச்சில் நம்ம கட் பண்ணுவோம். அந்த இடம் இருக்கும்ல, அந்த வளைவு பகுதி, அதை எடுக்கணும். நம்ம எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்து 14 இன்ச்சு இருக்குது. எனக்கு வந்து இவங்க வந்து எனக்கு இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், 1 இன்ச்சு கூட்டிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், 15 இன்ச்சு எடுக்கணும். இது வந்து இடுப்போட அகலம் வந்து உங்களுக்கு 15 இன்ச்சு எடுக்கணும். அடுத்து கால் கீழே வந்து பாட்டத்தில் வந்து எவ்வளவு இருக்கணும், 6 இன்ச்சு இருக்குது. 6 இன்ச்சு ப்ளஸ் நம்ம தைக்க உள்ளுக்க விடுறதுக்கு எவ்வளவோ அதையும் எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க, இது வந்து 40, அவங்களோட உயரம் 40. முதல்ல துணியை வந்து இப்படி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. 4ஆக மடித்து போட்டுட்டு இதில் வேறு அவங்க பாக்கெட் வச்சு கேட்டிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வந்து துணியை வந்து நம்ம 4ஆக தான் இதை கட் பண்ண போகிறோம். 2ஆக கட் பண்ண மாட்டோம், 4ஆக தான் கட் பண்ண போகிறோம். உயரத்துலேருந்து நம்ம என்ன செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு துணியை இப்படி 4ஆக போட்டுட்டு 2 இன்ச்சு நம்ம வந்து 1 இன்ச்சு எலாஸ்டிக் வைக்க போகிறோம். 1 இன்ச்சு 2 இன்ச்சு நம்ம வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இது 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு அங்கிட்டு தான் நம்ம உயரம் பார்க்கணும். அவங்க வாங்கி கொடுத்த கிளாத்தில் கரெக்டாக 40 இன்ச்சு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு உள்ளுக்க வந்து கால் பக்கம் மடக்குவோம். அதுக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சப்ளை பீஸ் கொடுத்து தான் இதை திருப்ப முடியும். நம்ம கரெக்டாக இந்த இருக்கிற உயரம் வரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து அவங்களோட நம்ம வந்து எலாஸ்டிக்கில் சுருக்கம் வைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து எவ்வளோ எடுக்கணும்னா, இப்போ நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட ஒரு 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது 4ஆக மடக்கி போட்டிருக்கோம். அப்போ 3 இன்ச்சுன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் 3 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 6 இன்ச்சுக்கு அந்த எலாஸ்டிக் மடிக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். இப்போ நான் இதில் வந்து 18 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திக்கிருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி என்ன செஞ்சுருக்கோம், மேலே எடுத்துக்கிட்டோம். அதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து ஒரு இது ரவுண்டு கொடுத்துருக்கேன். 9 இன்ச்சு வரையும் எடுத்திருக்கேன். இதிலேருந்து உயரம் வந்து ஒரு 9 இன்ச்சு நம்ம கள்ளி வைக்க போகிறோம். அதனால் இந்த கள்ளி அளவை நம்ம குறைச்சிடணும்.
அந்த கள்ளி அளவை 1 இன்ச்சு மைனஸ் குறைச்சிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நேராக இதில் இருந்து என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 10.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே அவங்களோட கால் அகலம் வந்து எவ்வளவுன்னா 6 இன்ச்சு. இதை வந்து நம்ம வந்து பாக்கெட்டு வைக்கிறதுக்காக 4ஆக கட் பண்ணணும்னு இருக்கேன். அப்போ 4 துணியிலையுமே நம்ம என்ன செய்வோம், அரை இன்ச்சு ஜாயிண்ட்டு போடுவோம்ல, அந்த ஜாயிண்ட்டு பண்ணுறது ப்ளஸ் உள்ளுக்க வந்து நம்ம துணி விடுறது எல்லாம் சேர்த்து ஒரு 2.5 இன்ச்சு வந்துடும். இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த பேண்ட்டுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்கேல் வச்சுருக்கோம், வளைவாக ஸ்கேல் இருக்கும். அதை அந்த வளைவு பக்கத்தை அங்கிட்டு வச்சு இந்த இதிலேருந்து நம்ம இப்படி ஒரு மார்க்கு வளைவு போட்டோம். இது இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு ரவுண்டு கொடுத்து இங்கே இருந்து ஒரு 2 இன்ச்சில், இங்கே 1.5 இங்கே 2, அதை ஒரு சாயலாக நம்ம வச்சுக்க. இந்த இடத்துல நம்ம நேராக கொண்டு வந்ததுலேருந்து இங்கே 1.5 மேலே ஒரு 2 இன்ச்சு அதில் இருந்து ஒரு வளைவு கொடுத்து இதை வெட்டிக்கிறேன். சிம்பிளாக முடிச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து மேல் பகுதி கீழ்ப்பகுதின்னு இல்லாமல் ஒரே மாதிரி அடிக்கிறோம் எலாஸ்டிக் வச்சு. இவங்க வந்து பாக்கெட்டு கேட்டிருக்காங்க. பாக்கெட் கேட்டால் என்ன, இப்போ பாக்கெட்டு கேட்கலைன்னா நம்ம வந்து இதை வந்து அப்படியே இந்த 2 பகுதியாக கிடைக்கும். இதை நம்ம அப்படியே இதில் வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு நம்ம 1.5 இன்ச்சு மடக்கி எலாஸ்டிக் வச்சிடலாம். ஆனால் இவங்க கேட்டது எனக்கு பாக்கெட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பாக்கெட் வேணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கூடாது இதை 2 பகுதியாக நம்ம கட் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரே பகுதியாக இருக்கிறத நம்ம 2 பகுதியாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு தானே பாக்கெட் வைக்கிறோம், ஒரு பக்கம் வெட்டினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னொரு பக்கமும் வச்சுக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம கட் பண்ணிவிட்டு ஜாயிண்ட்டு போடும் போது 1 இன்ச்சு குறைஞ்சிரும். அப்போ இந்த சைடு உள்ள காலில் வந்து துணி வந்து அதே துணி வச்சிங்கன்னா ஒரு வந்து நல்லா இருக்காது, ஒரு மாதிரி திருக்கிக்கிட்டு இருக்கும். அதனால் இதுலேயே எப்படி கட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா இதுலேயும் நீங்கள் கட் பண்ணி தான் வைக்கணும். அப்போ 4 பீஸாக நம்மளுக்கு கிடைக்கும். 4 பீஸாக கிடைக்கும். 1 2 3 4 4 பீஸாக கிடைக்கும். இதுக்கு நம்ம இது ஜாயிண்ட் சப்ளை பீஸ் வேணும் இல்லையா, அது நம்ம இந்த சைடு வெட்டினதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். கயர் இதெல்லாம் வந்து கயர் வைக்கணும். அவங்களுக்கு நம்ம கயர் உள்ளுக்க கொடுக்கணும்ல, எலாஸ்டிக்கு ப்ளஸ் கயரும் கேட்டிருக்காங்க. 2ம் சேர்ந்து தைக்க போகிறோம் நம்ம. அப்போ இதில் கயர் அடிக்கவும் இதில் எடுத்துக்கிடலாம். நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டுட்டு இதில் வந்து என்ன செய்யணும், உள்ளுக்க மடக்கணும். இது வந்து உயரம் கரெக்டாக இருக்குது. உள்ளுக்க மடக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அந்த இதுக்கும் நம்ம என்ன செய்யணும், அந்த துணியை வெட்டிக்கிடணும். இது வந்து
காலுக்கு வைக்கிற கேன்வாஸ் கீழே நம்ம காலில் வந்து வைக்கிறோம்ல ஸ்டிப்பாக இருக்கிறதுக்கு இது ரோலாக வரும். அதை நான் வாங்கினதில் இது இப்போ வெட்டி வச்சுருக்கேன். அவங்க கால் அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன் 2. அதே மாதிரி எலாஸ்டிக்கு 1 இன்ச்சு எலாஸ்டிக்கு அவங்க அளவு இடுப்பு அளவு அவங்க அளவு இருக்குது பார்த்தீங்களா, இதை விட அவங்க 1 இன்ச்சு கூட கேட்டாங்கல்ல, 1 இன்ச்சு கூட நம்ம வச்சுருக்கோம். 1 இன்ச்சு கூட கேட்டாங்க. 1 இன்ச்சுன்னா அரை இன்ச்சு போயிடும். இது 2ஐயும் நம்ம ஜாயிண்ட் போடுவோம். அப்போது என்ன செய்யணும், 1 இதை விட நம்ம இந்த 2ஆக மடக்கி 1 இன்ச்சு எடுத்துக்கிறணும். ஒத்தையாக எடுத்திங்கன்னா 2 இன்ச்சாக எடுத்துக்கிறணும். அவங்க 1 இன்ச்சு அகலம் கேட்டாங்க. இது 2ஐயும் நம்ம ஜாயிண்ட் போடுவோம் பார்த்தீங்களா, அப்போ அதுக்கு அரை இன்ச்சு போயிடுமா, அப்போ 2 இன்ச்சு எடுத்துக்கிறோம். ஒத்தையாக எடுத்திங்கன்னா இவங்க அளவை விட 2 இன்ச்சு கூட எடுத்துக்கிறோம். நம்ம என்ன அளவு இடுப்பு அளவை விட 2 இன்ச்சு எடுத்துக்கிறோம், கூட எடுத்துக்கிறேன். இதையும் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து காலுக்கு உள்ளது கேன்வாஸு, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். பாக்கெட்டு வந்து நான் எப்போவுமே 10 இன்ச்சு வைப்பேன். இதில் வந்து 9.5 இன்ச்சு வச்சுருக்காங்க. இந்த இதில் 9.5 தான் இருக்குது. நான் எப்போவுமே பாக்கெட்டுக்கு 10 இன்ச்சு எடுப்பேன். 10 இன்ச்சு எடுத்துகிட்டு அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரியே நம்ம 10, 5.5 எடுத்துக்கிறேன். 2 பீஸ் எடுத்துக்கிறேன். இது மடிப்பு பகுதியாக இருக்குது, அதனால் இதை அப்படியே எடுத்துக்கலாம். 5.5 இன்ச்சு இங்கே 10 இன்ச். 10 இன்ச்சில் கீழேருந்து ஒரு 3 இன்ச்சு வரையும் ஸ்ட்ரெயிட்டாக 3 இன்ச்சு வரையும் ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கிறேன். இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வர தேவையில்லை. ஒரு அரை இன்ச்சு ஜாயிண்ட் போடுறதுக்கு உண்டான அரை இன்ச்சு மட்டும் கேப் போட்டுட்டு இது அப்படி ஒரு வளைவா இப்படி வெட்டிக்கிறேன். இப்போ நைட்டிலலாம் என்ன செஞ்சோன்னா இதை நம்ம அப்படியே விட்டோம். அது வந்து நைட்டி வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதனால் இந்த அகலம் 5.5 வரையுமே விட்டோம். இது நம்ம வந்து இப்போ பேண்ட்டில் இந்த பாக்கெட் வைக்க போகிறோம். அதனால் இது இப்படி நீட்டிக்கிட்டு இருந்தால் நான் துருத்திக்கிட்டு இருக்கும். அதனால் அதை அப்படி வைக்கக்கூடாது. ஒரு 3 இன்ச்சு கிட்ட கொண்டு வந்து அப்படியே ஒரு வளைவு கொடுத்துடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் அதே மாதிரி தான் இப்படி ஒரு கிராஸாக கொண்டு போயிடுறேன். ஒரு அரை இன்ச்சு ஜாயிண்ட்டுக்காக இப்படி வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு போயிடுறேன். இப்போ பாக்கெட்டு வந்து 10 இன்ச்சு உயரம், 5.5 இன்ச்சு அகலம், அதை மாதிரி வச்சுட்டு கீழே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 3 இன்ச்சில் இப்படி ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. பாக்கெட் வெட்டிட்டோம். இது ஜாயிண்ட் பண்ணும் போது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கீழே காலுக்கு ஒரு 1.5 இன்ச் இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதை விட இங்கிட்ட அரை இன்ச்சு இங்கிட்ட அரை இன்ச்சு நம்ம இப்படி உழுக வச்சு இப்படி மடக்குவோம். அதனால் ஒரு 1.5 இன்ச்சு ஆகலாம். இது 1 இன்ச்சு இருக்கும். நம்ம வந்து இங்கிட்டு 1/4 இன்ச்சு இங்கிட்டு 1/4 இன்ச்சு இணைச்சி அதில் போட போகிறோம். 1.5 இன்ச்சு இப்போ இது இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம கீழே காலுக்கு கொடுக்குற சப்ளை பீஸ்.